காங்கிரஸ் வந்து தாவேக்கா வச்சுட்டு இங்கே பண்ணிட்டு இருக்குதோ அதே மாதிரி தேமுதிக வந்து ஏடிஎம்கே காட்டி பண்ணுறது எங்களை பார்த்துங்க எங்களுக்குலாம் டிமாண்ட் எவ்வளோ பாருங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகுங்கிற பார்க்கணும். அப்போ டிஎம்கே வந்து தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதில் என்ன ஆகுங்கிறதுக்காக சந்தர்ப்பத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் உள்ள அகாமடேட் பண்ணி ஆகணும், மதிமுக சொந்த சின்னம் கொடுத்தாகணும். 2 கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பழைய சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் நீங்கள் பழைய சீட் கொடுக்கல, அப்போ எங்களுக்கு கொடுங்க, மொத்தமாக கொடுக்காட்டாலும் கொஞ்சமாவது கொடுங்க ஒரு கணக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. வேற வலுவாகும் என்டிஏ எங்கே வருது அப்படின்னா கூட்டணியே காலி, கூட்டணியே இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு தமாக வந்து முதல் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோன்னு. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமச்சந்திரன் அவர் வந்து வந்துட்டார். ரொம்ப சீக்கிரமே பெரிய டாக்டர் ராமதாஸும் உள்ளே வரப்போறார், இதே இடத்துல வரப்போறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எவ்வளோ சீட்டுங்கிற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து சீனியர் டாக்டரும் உள்ளே வரப்போறாரு. அவரும் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ட்ட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. தே ஆர் இன் வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எடப்பாடி தொகுதி அதில் வந்து பெரும்பான்மை வன்னியர்கள். அப்போ வந்து அவங்க உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப 2021 பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணதுக்கான காரணமும் அங்கே வந்து. ஸோ அங்கே அவங்க கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அங்கே ஒரு அன்சர்டனிட்டி வச்சுக்கிட்டு ஒரு டஃப் ஃபைட் வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பாமகவுக்குமே இயல்புலேயே அது வந்து ஏடிஎம்கேவோட தான் நல்லா பொருந்தி போவாங்க, டிஎம்கே விட. ஏன்னா வந்து கலைஞரை பற்றியே வந்து சீனியர் டாக்டர் ராமதாஸ் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காருங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து ஜெயலலிதா மேலே எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கருணாநிதி இப்படி நடந்துக்கிட்டாருங்கலாம் நிறையா சொல்லியிருக்காங்க, அது திமுக காரங்களும் தெரியும். ஸோ அவரும் அங்கே உள்ளே வந்துடுறார். திரு டிடிவி தினகரன் ஏற்கனவே சொன்ன போல அது பிஜேபி கோட்டாவில் வச்சு பேசி செட்டில் பண்ணிட்டாங்க. திரு ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து பிஜேபியில் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து டிடிவியோட கோட்டாலே கொண்டு வந்துருவோம். டிடிவியுடைய கட்சியில் வந்து கௌரவ தலைவர், அவைத்தலைவர், இது மாதிரி ஏதோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு சஜஸ்டிவாக நம்ம சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ திரு டிடிவியை உள்ளே கொண்டு வந்துடலாம். நாம் அறிந்த வகையில் திரு டிடிவி தினகரனுக்கு சம்மதித்து விட்டார் இபிஎஸ் தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது வந்து பிஜேபி கோட்டாவில் இருக்கும், பட் சேம் அலையன்ஸில் இருப்பாங்க. அந்த ஒரு கண்டிப்பாக வந்துடும். பின்னாடி என்ன மற்றவங்களாம் நான் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து 2021 இல்லாத 2024 இல்லாத ஒரு வலுவான இந்திய வரப்போகுது. 2021 அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்லாம் கிடையாது, தேமுதிக கிடையாது. ஆமாம், 2024 ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஸோ 2021 இல்லாத 2024 இல்லாத வலுவான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அதுக்காக தான் வலுவாகும். இந்தியன பழைய இந்தியா தானே நீ சொல்லலாம். 2 சந்தர்ப்பத்திலையும் வேற வேறையாக இருந்த இந்திய ஒருங்கிணைந்த இந்தியாவாக நிற்கிற மாதிரி நிற்க 2026 வந்து அவங்க வந்து எல்லாரையும் இன்க்ளூசிவாக ஒரு கட்சி கூட வெளியில் இல்லை. அதே ஜான் பாண்டியன் இருக்க போறாரு, அதே பாரிவந்தர் இருக்க போறாரு, அதே ஏசி சண்முகம் இருக்க போறாரு, அதே எல்லாருமே இருக்க போறாங்க. அது மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைத்த ஒரு விஷயமா பார்ப்போம். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்டர்லாம் இப்பயே டிடிவி போட்டோவை இந்தியாவில் போட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு 23ஆம் தேதிக்குள்ள பல டெவலப்மெண்ட்டுகள் உள்ள வந்து நிற்கும்.